ஹலோ வணக்கம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி பிரியாணி இஸ் அன் எமோஷன் தாங்க. கண்டிப்பாக பிரியாணி லவர்ஸ் எல்லாருக்குமே பிரியாணிங்கிறது ஒரு எமோஷன் தான். இப்போ வந்து நைட்டில் கூட நிறைய பேர் பிரியாணி விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மார்னிங் கூட சில பேர் வந்து பிரியாணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எனக்கும் 3 வேளை பிரியாணி கிடைச்சா கூட நானுமே நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிடுவேன். என்னோடய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுங்கிறதா பார்க்க போகிறோம். மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா, தனியாத்தூள், மஞ்சள், உப்பு, தயிர் போட்டு நல்லா இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு இதை தான் நான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி. அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து நம்ம அரிசி எடுத்தோம்னா மறுபடியும் அந்த அரிசி பானையில் கொஞ்சம் போடுவோம்ல, அரிசி நம்மளுக்கு வந்து தீராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சாங்கியத்துக்கு போடுவாங்க. அதையுமே வந்து மறக்காமல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தான் கட் பண்ணணும். எப்போவுமே வந்து சில பேர்லாம் அந்த வெஜிடபிள்ஸ், ஆனியன்லாம் வந்து இப்படி டக்குன்னு பண்ணோடனே கட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி கட் ஆனால் எனக்கும் நல்லதாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. நம்ம தான் மாங்குன்னு உட்காந்து கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஏலக்காய் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், இதோட சேர்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெய், நெய் விட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு நம்ம வந்து பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் வெங்காயம், தக்காளி வந்து நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும் அதனோட டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். வதங்கின உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த கறியும் போட்டு நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸும் ஸ்லோவில் ஒரு 5 மினிட்ஸும் வதக்கினேன் நான். ஏன்னா இது வந்து 1/4 கிலோ கறி தான். ஸோ கொஞ்சம் நல்லா இளாட்டு கறியாக இருந்ததுனால நல்லாவே சீக்கிரம் வெந்துருச்சு. நம்ம முக்கால்வாசி தான் வேக வைக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் நல்லா தட்டு போட்டு மூடி அப்பப்போ கிண்டுங்க, அடி பிடிக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறி வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அரிசி போட்டுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி போட்டுட்டேன். நான் அரிசி வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் வச்சு சும்மா கிண்டி விட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். ஃபைனலாக வந்து நான் ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். ஏன்னா நம்ம அரிசி வந்து ரொம்ப வெறையாக இல்லாமல் இந்த கறியும் வேகணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் விசில் போட்டுட்டு நான் வந்து ஒரு ஹையில் ஒரு 5 மினிட்ஸும் ஸ்லோவில் ஒரு 5 மினிட்ஸும் வச்சேன். அப்புறம் நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக நல்லா வெந்து கறி எல்லாமே நல்லா வெந்து இருந்தது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆவி பறக்க பிரியாணியை போட்டு தயிர் பச்சடியை போட்டு நான் நல்லாவே சாப்பிட்டேன். எங்களோட லஞ்ச் மெனு வெஜிடபிள் ரைஸ், மகமான ஆவி பறக்கிற மட்டன் பிரியாணி, ஒயிட் ரைஸ், ரசம், தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் தயிர் தான். நீங்களும் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய்.